பார்த்து வருகிறோம். விசாரணை முடிந்து தனது காரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமன் சென்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இவரிடத்தில் எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு? நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏடிஜிபி மீது வாக்குமூலம் இருவர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை செக்யூர் செய்து அவரிடம் அடுத்த கட்ட விசாரணை நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதன்படியாக நேற்றே அவர் நீதிமன்ற வளாகத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். அந்த கைது செய்யப்பட்ட அவர் தொடர்ச்சியாக காவல்துறையின் விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டார். பின்னர் திருத்தணியில் விசாரணை அவரிடம் நடத்தப்பட்டது தனியாக. அதன் பின்னராக பூவை ஜெகன்மூர்த்தியிடம் இன்று காலையிலிருந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த திருவலங்காடு காவல் நிலையத்தில் இந்த விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய காவல்துறையினர் அவரிடமும் அவரை திருத்தணியிலிருந்து இங்கே அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். 3 மணி வாக்கில் 3 மணியிலிருந்து தொடர்ச்சியாக அந்த விசாரணையானது 5:50 வரை நடைபெற்றது. அதன் பின்னராக காவல்துறை வாகனத்தில் இருந்து அவரது உடைமைகள் எல்லாமே அவரது சொந்த வாகனத்துக்கு மாற்றப்பட்டது. சுபாஷ் பிரபு, நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், தற்போதைய விசாரணை நிலவரங்களை பதிவு செய்யலாம். கூடுதல் டிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கூடுதல் டிஜிபி ஜெயராமனிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவர் அங்கிருந்து காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்டிருக்கார். நேற்று உயர்நீதிமன்றம் நீதிபதியுடைய உத்தரவின் அடிப்படையில் ஜெயராமனை விசாரணைக்காக காவல்துறை அழைத்து சென்றார்கள். ஏறக்குறைய 20 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது. நேற்று மாலை அழைத்து செல்லப்பட்டவர் இன்று மாலை தான் அவர் திரும்ப அனுப்பப்பட்டிருக்கார். இந்த வழக்கில் அரசு வாகனத்தை கடத்தல் சம்பவத்திற்கு ஜெயராமனுடைய கார் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில்தான் அவர் இந்த கடத்தல் சம்பவத்தில் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி இந்த விசாரணை அவரிடம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஜெயராம் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய நிலையில் நாளை அந்த வழக்குடைய விசாரணை நடைபெறக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த விசாரணை முடிந்து தற்பொழுது ஜெயராம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கார். தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நாளை நடைபெறக்கூடிய வழக்கு விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறை மேற்கொள்வார்கள் என்ற தகவலும் வெளியாக